எனக்கில்லாவிட்டால் பலனேது? பரலோகம் திறக்காவிட்டால் வழியேது? பரன் எனக்கில்லாவிட்டால் பலனேது? பரலோகம் திறக்காவிட்டால் வழியேது? தேவன் இல்லை என்றால் ஜீவனேது? தேவன் இல்லை என்றால் ஜீவனேது? ஜபமே இல்லை என்றால் ஜெயமேது? ஜபமே இல்லை என்றால் ஜெயமேது? ஜெயமேது? பரன் எனக்கில்லாவிட்டால் பலனேது? பரலோகம் திறக்காவிட்டால் வழியேது? பரன் எனக்கில்லாவிட்டால் பலனேது? பரலோகம் திறக்காவிட்டால் வழியேது? ஆலயம் இல்லாத ஆலயம் இல்லாத உள்ளமேது? அதில் ஆணவம் இருந்தாலோ துதியேது? ஆணவம் இருந்தாலோ துதியேது? அபிஷேகம் இல்லாத சபையேது? அபிஷேகம் இல்லாத சபையேது? தேவ பிரசன்னம் இல்லை என்றால் ஜெயமேது? ஜெயமேது? பரன் எனக்கில்லாவிட்டால் பலனேது? பரலோகம் திறக்காவிட்டால் வழியேது? பரன் எனக்கில்லாவிட்டால் பலனேது? பரலோகம் திறக்காவிட்டால் வழியேது? இயேசு இல்லாத கிருபை இல்லாத கிரியையேது? தேவ மகிமை இல்லாது புகழ் ஏது? தேவ மகிமை இல்லாது புகழ் ஏது? சத்தியம் இல்லாத சபையேது? சத்தியம் இல்லாத சபையேது? அதில் நித்திய ஜீவனுக்கு வழியேது? வழியேது? பரன் எனக்கில்லாவிட்டால் பலனேது? பரலோகம் திறக்காவிட்டால் வழியேது? பரன் எனக்கில்லாவிட்டால் பலனேது? பரலோகம் திறக்காவிட்டால் வழியேது?
தேனாயினிக்க தேனாயினிக்க ஒரு செய்தியை சொல்வோம். கர்த்தர் இயேசு பிறந்த நல்ல செய்தியை சொல்வோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். இந்நாடும் எந்நாடும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. இந்நாடும் எந்நாடும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. ராசாதிராசனாம் தேவாதி தேவனா எல்லாத்தையும் விட்டு புட்டு ஏழையானாரு. ஏழை பங்காளனா பாமரனின் தோழனா இயேசு என்னும் பெயரோடு அவதரிச்சாரு. ராசாதிராசனாம் தேவாதி தேவனா எல்லாத்தையும் விட்டு புட்டு ஏழையானாரு. ஏழை பங்காளனா பாமரனின் தோழனா இயேசு என்னும் பெயரோடு அவதரிச்சாரு. இவரோட பெயருக்கு இணையே இல்ல, இவரோட மகிமைக்கும் குறைவே இல்ல, இவரோட ஆட்சிக்கு முடிவே இல்ல, இவரோட மாட்சிக்கு ஈடே இல்ல. இந்நாளும் எந்நாளும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. இந்நாளும் எந்நாளும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. இனிக்க ஒரு செய்தியை சொல்வோம். கர்த்தர் இயேசு பிறந்த நல்ல செய்தியை சொல்வோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். கண்ணாளன கண்ட பின்னும் வாடி போகுமா? ஏழை பணக்காரரும் இல்லாதவர் கூட்டமும் இந்நாளையே ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோமா? வானாதி வானமும் வாழும் இந்த பூமியும் கண்ணாளன கண்ட பின்னும் வாடி போகுமா? ஏழை பணக்காரரும் இல்லாதவர் கூட்டமும் இந்நாளையே ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோமா? இவரன்றி உலகுக்கு ஒளியே இல்ல, இவரன்றி உண்மைக்கு பொருளே இல்ல, இவரோட
தந்தாரு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு இந்நாளும் எந்நாளும் சமாதானம் தந்தாரு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு சீனாயி நிக்க ஒரு செய்தியை சொல்வோம் கர்த்தர் இயேசு பிறந்த நல்ல செய்தியை சொல்வோம் ஒன்னா கூடுவோம் நல்லா பாடுவோம் சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம் ஒன்னா கூடுவோம் நல்லா பாடுவோம் சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம் இந்நாளும் எந்நாளும் சமாதானம் தந்தாரு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு இந்நாளும் எந்நாளும் சமாதானம் தந்தாரு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு இந்நாளும் எந்நாளும் சமாதானம் தந்தாரு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ வந்து கேளுங்கோ நின்னு பாருங்கோ தம்பி வந்து கேளுங்கோ நின்னு பாருங்கோ இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ சந்துல பொந்துல பாக்குற தம்பிடோய் நெஞ்ச தொட்டு பாரு அடுத்த நிமிஷம் என்னன்னு தெரியுண்டோய் எட்டி எட்டி சந்துல பொந்துல பாக்குற தம்பிடோய் நெஞ்ச தொட்டு பாரு அடுத்த நிமிஷம் என்னன்னு தெரியுண்டோய் கட்டுவல கட்டி சாத்தா முன்ன வச்சு இருக்காண்டோய் கட்டுவல கட்டி சாத்தா முன்ன வச்சு இருக்காண்டோய் அந்த கட்டுகளைத்தான் போக்குற வழிய சொல்ல வந்தேண்டோய் அந்த கட்டுகளைத்தான் போக்குற வழிய சொல்ல வந்தேண்டோய் தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ நம்ம கஷ்டமெல்லாம் போக்கும் வழிய காட்டிடுவாரு நல்லவரேசு நம்மருகில் வந்திருக்காரு நம்ம கஷ்டமெல்லாம் போக்கும் வழிய காட்டிடுவாரு துன்பப்படும் உனக்கு அவர் உதவிடுவாரு துன்பப்படும் உனக்கு அவர் உதவிடுவாரு உன் குறைகள் நீக்கி நிறைவு தந்து நடத்திடுவாரு உன் குறைகள் நீக்கி நிறைவு தந்து நடத்திடுவாரு தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ அவர் அண்டினோர தள்ளாமல் சேர்த்துக் கொள்வாரு அன்பே உருவான தெய்வம் அவரு அவர் அண்டினோர தள்ளாமல் சேர்த்துக் கொள்வாரு பாவிகளை ரட்சிக்கவே உலகில் வந்தாரு பாவிகளை ரட்சிக்கவே உலகில் வந்தாரு அந்த பாசமுள்ள இயேசுவையே பாட வந்தேங்கோ அந்த பாசமுள்ள இயேசுவையே பாட வந்தேங்கோ தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ
தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ. வந்து கேளுங்கோ நின்னு பாருங்கோ தம்பி, வந்து கேளுங்கோ நின்னு பாருங்கோ. இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ. இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ. தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ. லலா 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 ஓஹோ லலா 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 லலா. நாள் படைத்தவரே செங்கடலை பிளந்து யோர்தானை கடந்து எரிகோ கோட்டையை உடைத்தவரே, குருடர்கள் பார்க்கவும் செவிடர்கள் கேட்கவும் மரித்தவர் உயிரோடெழும்ப செய்தவரே, வல்லமையை நினைத்தே வியக்கிறேன் தெய்வமே. வல்லமையின் தேவனே விண்ணுலகின் வேந்தனே வாக்குமாறா தெய்வமே இயேசுவே. 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 மண்ணை எடுத்து மனுஷன் உண்டாக்கி மூச்சு காத்துல கடலை ரெண்டாக்கி பாவி மனுஷனை விடுதலையாக்கி மறுபடி வருவீர் அது மட்டும் பாக்கி. மண்ணை எடுத்து மனுஷன் உண்டாக்கி மூச்சு காத்துல கடலை ரெண்டாக்கி பாவி மனுஷனை விடுதலையாக்கி மறுபடி வருவீர் அது மட்டும் பாக்கி. வல்லமையின் தேவனே வல்லமையின் தேவனே விண்ணுலகின் வேந்தனே வாக்குமாறா தெய்வமே இயேசுவே. வல்லமையின் தேவனே விண்ணுலகின் வேந்தனே வாக்குமாறா தெய்வமே இயேசுவே. பாதாளம் கூட திறந்திருக்குது, உமக்கு முன்னால பயந்து இருக்குது. வானமண்டலம் விரிஞ்சு நிக்குது, நீரே தேவன்னு அறிஞ்சு நிக்குது. பாதாளம் கூட திறந்திருக்குது, உமக்கு முன்னால பயந்து இருக்குது. வானமண்டலம் விரிஞ்சு நிக்குது, நீரே தேவன்னு அறிஞ்சு நிக்குது. வல்லமையின் தேவனே வல்லமையின் தேவனே விண்ணுலகின் வேந்தனே வாக்குமாறா தெய்வமே இயேசுவே. வல்லமையின் தேவனே விண்ணுலகின் வேந்தனே வாக்குமாறா தெய்வமே இயேசுவே.
வேணுமா சமாதானம் வேணுமா சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா இயேசுவிடம் வாருங்களே துன்பங்கள் நீங்கிட துயரங்கள் மாறிட இயேசுவிடம் வாருங்களே பாவங்கள் போக்கிடுவாரே புதுவாழ்வு தந்திடுவாரே பாவங்கள் போக்கிடுவாரே புதுவாழ்வு தந்திடுவாரே பரிசுத்தம் தந்து பரலோகம் சேர்ப்பார் பரிசுத்தம் தந்து பரலோகம் சேர்ப்பார் இயேசுவிடம் வாருங்களே நம் இயேசுவிடம் வாருங்களே சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா இயேசுவிடம் வாருங்களே துன்பங்கள் நீங்கிட துயரங்கள் மாறிட இயேசுவிடம் வாருங்களே கண்ணீரை துடைத்திடுவாரே கரங்களை பிடித்திடுவாரே கண்ணீரை துடைத்திடுவாரே கரங்களை பிடித்திடுவாரே கவலைகள் நீக்கி களிகூரச் செய்வார் கவலைகள் நீக்கி களிகூரச் செய்வார் இயேசுவிடம் வாருங்களே நம் இயேசுவிடம் வாருங்களே சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா இயேசுவிடம் வாருங்களே துன்பங்கள் நீங்கிட துயரங்கள் மாறிட இயேசுவிடம் வாருங்களே ஆரம்பிக்கலாமா மச்சான்? ஓகே மச்சான், ஆரம்பிக்கலாம். நாமளா உனக்கு ஊத்துறோம் மச்சான், அப்புறம் நீ எனக்கு ஊத்து மச்சான். ஓகே ஓகே மச்சான். இந்தா மச்சான். இந்தா மச்சான். Cheers. என்ன மச்சான் சரக்குல போதே ஏற மாட்டுது? நாட்டு சரக்கு மச்சான், கிக்கா இருக்கா மச்சான். நாளையிலேந்து மச்சான், நாட்டு சரக்கா வீட்டு சரக்கா நாளையிலேந்து only one இங்கிலீஷ் சரக்கு தான் மச்சான் அடிக்கணும். ஓகே மச்சான். சரி சிப்ஸ் எடு மச்சான். இந்தா மச்சான். என்ன மச்சான் அப்படி சிப்ஸ் எடுத்து போடுறா? அப்படியே மச்சான் போட நீ என்ன செய்வ மச்சான்? அடிச்சிருவா மச்சான். நான் அடிப்பேன் மச்சான். ஏய் 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 என்ன மச்சான் ரோடு கோணமானலா போகுது? ரோடா சரியில்லை மச்சான். சரி மச்சான், இது எங்க வீடா மச்சான், அது எங்க வீடா மச்சான்? எல்லாம் நம்ம வீடு தான் மச்சான். உள்ள வா மச்சான். வேணாம் மச்சான், பொண்டாடி டாடி வந்தா நீ வாங்க மச்சான். உடம்பு தாங்க மச்சான், ஆள விடு மச்சான். சரி மச்சான். அடியே கண்ணம்மா கதா தரடியே கதா தரடின்னா பாவி குடிகார மனுஷன் வந்துட்டானே. நாங்க வெளியில நின்னு நாயா கத்துறோம், அப்படி என்னடி உள்ள பண்ற? ஒரு ஆளா போன நீ ரெண்டாளா வந்தா உன்னை எப்படியா மனுஷனா நினைக்க முடியும்? இப்படி குடிச்சிட்டு குடிச்சிட்டு உன்னையே அழிச்சு இந்த குடும்பத்தை நாசமாக்குறிய, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என்னடி கத்திக்கிட்டே இருக்க? இந்த சுதந்திர இந்தியா இந்தியான்னு சொல்றாங்களே, இந்த சுதந்திர இந்தியால மனுஷன் நிம்மதியா குடிக்க கூட சுதந்திரம் இல்லையாடி? சாத்தா போடுறீன்னா இந்தாயா நல்லா கொட்டிக்க. கட்டின பொண்டாட்டி சந்தோஷமா இருக்காளா, பெத்த பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்களா, அப்பெல்லாம் நினைக்காத. நல்லா மூச்சு முட்டை குடி. என்னடி கத்திக்கிட்டே இருக்க? அந்த மீன் குழம்பு எடுத்து ஊத்திடி.
என்னாச்சு கண்ணம்மா, ஏன் அழுவுற? அதை ஏன் கேக்குறீங்கக்கா? அந்த பாலா போன குடியால என் குடும்பமே நாசமா போச்சுக்கா. அழாத கண்ணம்மா, அழாத. நமக்கு மேல கடவுள் இருக்காரு. அவர் உன்னையும் நேசிக்கிறாரு, இந்த உலக மக்களையும் நேசிக்கிறாரு. அவர் தான் உலக மக்களின் பாவத்துக்காக ரத்தம் சிந்திய இயேசு கண்ணம்மா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கண்ணம்மா, ஒன்றுமில்லை. வருத்தப்படாத கண்ணம்மா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார் கண்ணம்மா, நம்ம கூட தான் இருக்கிறாரு. வருத்தப்படாத கண்ணம்மா, உனக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படியாக்கா? எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஜெபிங்கக்கா. கண்ணம்மா, சொல்ல மறந்துட்டேன். எங்க வீடு ஜெபம் நடக்கும். நீ கலந்துக்கோ. கலந்துக்கிட்டீனா நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களே ஏசப்பா செய்வார் கண்ணம்மா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன் கண்ணம்மா. இது நம்ம வீடா இல்ல வேற வீடா? நான் பொண்டாட்டி கண்ணம்மா வாது. நான் ஒரு வார்த்தை சொன்னா 10 வார்த்தை சொல்லுவா. நான் பொண்டாட்டி கண்ணம்மாக்கு என்ன ஆச்சு? இதான் குடியும் குத்தனமா இருக்கிறதா? நல்லா இருக்கே கண்ணம்மா. கண்ணம்மா எந்திரிடி, எந்திரிடி, வயித்தலாம் வலிக்குடி, எந்திரி. என்னங்க உங்களுக்கு என்னாச்சு? எந்திரிங்க, எந்திரிங்க. என்னங்க எந்திரிங்க, எந்திரிங்க. ஏசப்பா, என் புருஷனை காப்பாத்துங்க ஏசப்பா. என்னங்க எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்க. உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சு கண்ணம்மா? அக்கா இங்க பாருங்கக்கா, என்னாச்சுன்னு தெரியலக்கா என் புருஷனுக்கு. பதற பண்ணாத கண்ணம்மா, நான் போய் டாக்டரை கூட்டி வரேன். வாங்க டாக்டர். ஐயா டாக்டர், என் புருஷனுக்கு என்னங்க ஆச்சு? அமைதியா இருங்கம்மா. உங்க புருஷன் குடிச்சு குடிச்சு கல்லீரல் கெட்டு போச்சுமா. இனிமே பிழைக்கிறது கஷ்டம். கடவுள் தாம்மா காப்பாத்தணும். எதையாச்சும் செஞ்சு என் புருஷனை காப்பாத்திடுங்க ஐயா. எதா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தாம்மா சொல்ல முடியும். என்கிட்ட பணம் கூட இல்லையே, நான் என்ன செய்வேன் ஏசப்பா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வசனத்தின்படி என் புருஷனை காப்பாத்துங்க ஏசப்பா. உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லை ஏசப்பா. உங்க புருஷன் கண் விழிச்சிட்டாங்கம்மா. நீங்க வேண்டின தெய்வம் கைவிடல. நன்றி ஏசப்பா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீர்களை கண்டேன், உன்னை குணமாக்கினேன் என்ற வசனத்தின்படி என் புருஷனை காப்பாத்தினதுக்கு நன்றி ஏசப்பா. கண்ணம்மா, நான் என்ன மட்டும் குடிக்க மாட்டேன் கண்ணம்மா. என்ன மன்னிச்சிரு கண்ணம்மா. என்கிட்ட மன்னிப்பை கேட்காதீங்க. உங்க பாவத்தை மன்னித்து உங்களை உயிருடன் மீட்டது இயேசுவின் ரத்தமே. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்களே இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இது மதமாற்றம் அல்ல, இது மாற்றமே. ஆதியிலே கர்த்தர் மனிதனை தன் சாயலில் படைத்தார். இருப்பினும் மனிதர்கள் தங்கள் செயல்களால் கர்த்தரை வேதனைப்படுத்தினார்கள். ஆயினும் கர்த்தர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை தன் பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டார். காரணம் அவர் பிள்ளைகளாய் இருப்பதால். ஆனால் இன்றைய பரபரப்பான சூழ்நிலையில் நம்மில் பலர் கர்த்தருடைய அன்பை மறந்தே போனவர்களாய் இருக்கிறோம். தங்கள் சுயபலத்தினால் தங்கள் வாழ்க்கையை வாழ நினைக்கிறார்கள். இறுதியில் அதன் விளைவுகளால் வேதனைப்படுகிறார்கள். இக்கதையில் வரும் கதாபாத்திரங்கள் இரண்டும் வெவ்வேறான வாழ்க்கையை மேற்கொள்கின்றனர். இறுதியில் எது உண்மையான வாழ்க்கை, எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் உணர்கிறார்களா என்று பார்ப்போம். இது முழுக்க முழுக்க கற்பனையே.
குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள். சிறுமையானவருக்கு தன் கைகளை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். வந்துருச்சு, கிறிஸ்மஸ் கொண்டாட பண்ணோம். இப்போ பணம் வேறு கையில் இல்லை. ஊரில் உள்ள எல்லா பேங்க்லேயும் லோன் வாங்கிட்டேன். இன்னும் வாங்காதது பிளட் பேங்க்கில் மட்டும்தான். என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி, வீட்டுக்கு போய் பட்டுக்கிட்ட ஐடியா கேட்டால் ஐடியா கொடுப்பா. பட்டு கொண்டு வா, டீ போட்டு.
நானே திரும்ப இது மாதிரி தூக்கி போட்டேன் என்ன ஆகும் தெரியுமா மாமா? என்ன ஆகும்? மூஞ்சி வேவும். எவண்டியாவா? நம்ம பெத்த சிங்கம் தாங்க. நம்ம பெத்த பிள்ளையா? ஏண்டி ஊரில் உள்ள புள்ளையெல்லாம் ஒழுங்காக படிக்குது, ஏபிசிடிலாம் சொல்லுது, இவன் மூஞ்சி வெந்துடும் மூஞ்சி நொந்துணுங்கிறான். புள்ளையாடி பெற்று வச்சிருக்க புள்ள என்ன பண்ணுறது? உங்களை மாதிரி தானே இருக்கும் உங்கள் பிள்ளை. எருமாடு எருமாடு. எரும மாடுக்கு போகிறது எரும மாடாக தானே இருக்கும். என்னடா பேச்சு ராஸ்கல்? பா நான் குண்டு வாங்க போகிறேன், குண்டு வாங்கிட்டு வரேன். அது கட்டி நீங்கள் என் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கல, உங்கள் மண்டையை உடச்சிருவோம். என்னடி புள்ளைய பெற்று வச்சிருக்க? மண்டையை உடைப்பாங்கிறான், உயிரை எடுத்துருவான் போல இருக்கு. என் உயிரே போகுதுடி உன்னால. இருக்கட்டுங்க, நம்ம பெத்த பிள்ளை ஃப்ரீயாக இருக்கட்டுங்க, விடுங்க. சரிடி சரிடி. ஏங்க கிறிஸ்மஸ் வேறு வருது, என்னங்க? கிறிஸ்மஸுக்கு தாண்டி வருது, அதான் எல்லா பேங்க்லேயும் லோன் வாங்கிட்டேன். இன்னும் எந்த பேங்க்லேயும் எல்லா பேங்க்லேயும் லோன் வாங்கியாச்சு. இன்னும் நம்ம வாங்காத ஒரே பேங்க்கு பிளட் பேங்க்கில் மட்டும்தான் லோன் வாங்கல. ஆமாங்க, எல்லா இடத்துலையும் தான் வாங்கி சுற்றி வளைச்சி கடனாக வாங்கி வச்சாச்சு. அதான் என்ன பண்ணுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டி. யார்கிட்ட வாங்கலாம்? உனக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம இழிச்சு கந்து வெட்டி கணேசன் இருக்கான, அவன்கிட்ட வாங்கிடலாங்க. கந்து வெட்டி கணேசனா? ஆமாங்க. அவன் நல்லா லோன்லாம் கொடுப்பானா? எல்லாருக்கும் கொடுத்துருவாருங்க, ரொம்ப நல்ல தங்கமான மனுஷன். உனக்கு எப்படி தெரியும் தங்கமான மனுஷன்? ஊரில் பேசிக்கிறது தாங்க. ஊரில் பேசிக்கிறதா? சரி சரி சரி, ரைட்டு ரைட்டு. முதலாளி முதலாளி வாடா. முதலாளி வந்துட்ட முதலாளி. ஹலோ, வாடா வாடா. அங்கே நெல் மூட்டை இருக்கு, அது ரூமில் தூக்கி போட்டு வாடா. டேய் நான் நெல் மூட்டை வாங்க வரலடா. டேய் முதலாளி, நான் கடை வாங்க வந்தேன் முதலாளி. கடை வாங்கவா? ஆமாம் முதலாளி. ஏய் நான் எடுக்கலைங்க முதலாளி. அது முதலாளி கடை வேணும் முதலாளி, ஏதாவது பார்த்து செய்யுங்க முதலாளி. கடனா? ஆமாம் முதலாளி. எனக்கு ஒரு பாலிசி இருக்கா தெரியுமா? என்ன பாலிசி முதலாளி? எல்ஐசி பாலிசிங்களா? என்ன ரொம்ப திமிரா பேசுற? திமிரெல்லாம் கடன் கிடையாது. திமிரில் இல்லைங்க ஐயா, பாருங்க ஐயா என்ன திமிர. பணிவு கேட்டால் தான் இருக்கு. ஆ என் பாலிசினா வெளில யார்ட்டும் கடன் வாங்கிடக்கூடாது. ஐயா கடை வாங்கினதே இல்லைங்க ஐயா. நான் கடன் வாங்கினதே இல்லைல்ல? கடை வாங்கினதே இல்லைங்க. ஏன்னா கடன் வாங்கினவங்க கொடுத்தா திருப்பி தர மாட்டாங்கிறான். அப்படிங்களா ஐயா? நான் கடை வாங்கினதே இல்லைங்க ஐயா. உங்கள் பேர் என்ன? என் பேர் லோகனா தான் ஐயா. லோனா? பேர்லேயே லோன் இருக்குது. லோன் எங்கே வாங்குறீங்களா? இல்லைங்க ஐயா, பேங்க்லேருந்து எல்லாருக்கும் லோன் வாங்கி கொடுப்பேன் ஐயா. இந்த பேங்க்? இது இந்தியன் பேங்க் ஐயா. நல்ல வேலை, நான் இது பெட்ரோல் பேங்க் நினச்சிக்கிட்டேன். அப்படிங்களா ஐயா? இல்லைங்க ஐயா. ஓகே ஓகே. அப்போ பார்த்தாலே தெரியுது, நல்லா டக் பண்ணிட்டு பில்ட்லாம் போட்டுறீங்க. தெரியுங்க ஐயா, சொன்னாங்க எல்லாம். வெளில என்னை பற்றி கேள்விப்பட்டீங்களா? ஆமாங்க ஐயா. அதான் பணிவு பார்த்தாலே தெரியுது. சொல்லுங்க ஐயா. கடன் தரலாம். சரிங்க ஐயா. நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன், அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு கடன் தர முடியும். ஐயா டெஸ்ட்லாம் வேணாங்க ஐயா, நான் கடன் எனக்கு வேணாங்க ஐயா. டெஸ்ட்னாலே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஐயா, தூங்கிடுவேன் வீட்டில் உட்காந்து. தூங்கிடுவீங்களா? டெஸ்ட் பண்ணாதான்ப்பா கடன். சரிங்க ஐயா, பண்ணிக்கோங்க ஐயா. டெஸ்ட் பண்ணலாமா? பண்ணுங்க ஐயா. பண்ணலாம்ல? பண்ணுங்க ஐயா. பண்ணலாம்ல? பண்ணுங்க ஐயா. என்னப்பா சிரிக்க மாட்டேங்கிற? சிரிக்கிறவங்க தான் கடன் தருவேன். சிரிக்கவே இல்லை. இப்போ கிச்சி தான் பண்ணவே சிரிக்கிற. என்னங்க ஐயா? இல்லை கையை வைக்கவே இல்லை சிரிக்கிற. அப்படிங்களா ஐயா? சரி கையை வைங்க ஐயா, சிரிக்கிறேன் ஐயா. சரிப்பா சரி ஐயா, நல்லா சிரிக்கிறீங்க. சரிங்க ஐயா. கடன் கொடுத்துடலாம்ப்பா, கடன் வாங்கிக்க. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. பையன் நல்லா சிரிக்கிறாப்புல, மாட்டிக்கலாம். அப்பா லோன் லோகநாதத்துலேருந்து கடனை கறந்தாச்சு. இனிமேல் அவன் அந்த லோனை வாங்குறதுக்கு படாத பாடு படுவான்ல, விட்டு கொடுத்துருவானா நான் லோனை? ராஸ்கல் என்னையே பணியை வச்சிட்டான்ல அவன். ஸ்டூபிட். லோன் லோகநாதன் வாங்க ஐயா. சகா ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. கிறிஸ்மஸ்லாம் வந்துருச்சு, ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா? ட்ரெஸ்லாம் இன்னும் எடுக்கலைங்க, இப்போ தான் லோன் லோகநாதன் கடன் வாங்கிட்டு வரேன். சரி, அதிகமாக லோன் வாங்காதீங்க, அப்புறம் வட்டி கட்ட முடியாது. நம்ம எளிமையாக நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடுவோம் காசு இல்லாதத்தில். அப்படிங்களா ஐயா? பார்த்துக்கலாம். சரிங்க ஐயா, பார்த்துக்கலாம் ஐயா. நம்ம கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடலாம், அப்புறம் நல்லா கொண்டாடலாம். இப்போதைக்கு இது போதும். அறிவுரைக்கு நன்றிங்க ஐயா, நீங்கள் போயிட்டு வாங்க. அடியாய் பட்டு. மாமா. பட்டு சொல்லுங்க மாமா. இங்கே வாடி பட்டு. இதோ வந்துட்டேன் மாமா. சரி சரி. என்னங்க ஆச்சு? கொடுத்துட்டான்டி அவன், லோன் கொடுத்துட்டான். சரிங்க. அது மட்டும் தான் பணம் எல்லாம் இருக்குது. அதான் என்னென்ன பிளான் சொல்லிவிடுங்க சரிங்களா? இந்த தீபாவளி கூட பக்கத்து வீட்டு அலமையில் அக்கா வந்து அவங்க நிறையா சேரீலாம் எடுத்தாங்க. சரி, எனக்கும் ஒரு சேரீ எடுத்து கொடுங்க மாமா. வருஷம் வருஷம் 10 சேரீயாக எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் என்ன ஒரு சேரீ கேட்குற அதிசயமா? போதும் மாமா, அழகுக்கு ஒரு சேரீ போதும் மாமா. நல்ல சேரீ எதுவும் நீங்களே பார்த்து எடுத்து கொடுங்க. அழகுல மயங்கணும் தாண்டி அன்னைக்கு நான். பா வந்துட்டீங்களாப்பா? பணம் வேண்டி வந்துட்டீங்களாப்பா?
வந்துட்டேன்டா மோனே. பா எனக்கு பாட்டு கிளாஸ் சேரணும், எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், எனக்கு பாட்டு காசு- கிளாஸா? ஆமாப்பா. யாரா மாஸ்டரு? பார்த்திபன் மாஸ்டர்ப்பா. பார்த்திபன் மாஸ்டரா? ஆ. ஏதோ ஒரு பாட்டு பாடு பாக்கும். மேல 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 அப்பா. டேய், மேல 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 போய் சேர்ந்துறாரா? அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியும்பா, நீங்க கம்முனுங்கப்பா, எனக்கு ட்ரெஸ் மட்டும் வாங்கி கொடுங்கப்பா. சரிடா, ட்ரெஸ் வாங்கி கொடுத்துறேன். எவ்வளவு வேணும்? எனக்கு ஒரு 50,000 ஒரு ட்ரெஸ்ப்பா, 50,000 ட்ரெஸ்ஸா? 20,000 ஒரு பைபிள்ப்பா. எல்லாம் வாங்கி கொடுத்துறேன்டா செல்லம். சரிங்கப்பா. நீ கேட்டு வாங்கி கொடுக்காம அப்பா நான் ஸ்கூல்ல ஒரு வேர்டு கத்துக்கிட்டேன்ப்பா. என்னடா? பிஸ்கோத்துப்பா. பத்தியாடி நம்ம புள்ளையா? நம்ம பையன் தானங்க, உங்களை மாதிரி தாங்க. என்னடா வேடு கத்துக்கிட்ட? பிஸ்கோத்துப்பா. பிஸ்கோத்தா? ஆமாப்பா. என்னடா பிஸ்கோத்துக்குறா? அப்பா நீங்க டீ வாங்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வரீங்கல்ல ரவுண்ட் ரவுண்டா, பிஸ்கோத்துப்பா. அது பிஸ்கட்ரா. ஐயோ அப்பா, ராஸ்கல். எனக்கு வரதாப்பா சொல்ல முடியும், உங்க இஷ்டத்துலாம் சொல்ல முடியாது. கம்முனு இருங்கப்பா நீங்க. மாமா அப்படியே எனக்கு நெக்லஸ் போட்டவர், டாலர் என்னம்மா போட்டவர். இப்படி பண்றான் இவன்? எனக்கே தெரியலையே மாமா. சரிம்மா, நான் எல்லாத்தையும் வாங்கிடலாம். உனக்கு எதுவும் சொல்லவே இல்லையடி. டாலர் போட்ட ஒரு செயின் வேணும் மாமா. எடுத்துக்கோ எடுத்துக்கோ, அண்ணாச்சி கடையில் எடுத்துக்கோ. ஜொலிக்குது ஜொலிக்குது வண்ண வண்ண ஜுவல்லரி. சரிங்க. சரிடி, அங்க எடுத்துருவோம். சரியா? சரிங்க. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். எல்லாம் வீட்ல இருங்க. சரிங்க மாமா. சரி. வாடா டேய். பட்டு சொல்லுங்க மாமா. எல்லா நகையும் வாங்கிட்டு வந்தாச்சு. கிறிஸ்துமஸ் சந்தோஷமா கொண்டாடியாச்சு. லோகநாதன், இனிமே தான் நம்மளுக்கு கடன் பிரச்சனையே இருக்கு. யார் மாமா கத்துற சவுண்ட் கேக்குது? அவனே கூப்பிடுறான் பாரு, போய் பாத்துட்டு வாடி. யாரியா நீ? லோகநாதனுக்கு கடன் கொடுத்தேன். கடனா? போ நாளைக்கு வா போ. என்னம்மா அங்க சத்தம்? பேசிட்டு இருக்க மாமா. சரி பேசுமா பேசுமா. இல்லைங்க, கடன் கொடுத்தேன், அது வாங்கின வட்டியும் வரல, அசலும் வரல, ஒன்றும் புரியல. கடன்லாம் கொடுத்தா வீட்டுக்கு வராதீங்க. என்னம்மா அங்க சத்தம்? வந்து நீங்களே கேளுங்க மாமா. லோகநாதன், வாங்க கந்து வெட்டி கணேசன், சொல்லுங்க. காசு கொடுத்தேன், வட்டியும் வரல, அசலும் வரல. நான் கடன் வாங்கும்போது எவ்வளவு மரியாதை வந்து கேட்டேன் உங்கள்கிட்ட. இப்போ அதே மாதிரி மரியாதை வந்து கேள்றா. என்ன லோகநாதன், அன்னைக்கு வந்து கடன் தந்துடுவேன், யார்ட்டையும் கடன் வாங்கல. நீங்கள் இப்போ கேட்டால் எல்லார்ட்டையும் கடன் வாங்கணும்னு சொல்லிருக்காங்க. ஆமாம், நான் ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி தான் வச்சுருக்கேன். நீ எதுக்கு கடன் கொடுத்த எனக்கு? நீங்கள் தானே லோகநாதன் கேட்டீங்க. நான் அப்படி தான் கேட்பேன். நீ கொடுத்தது ஓ மேலே தப்பு இருக்குது. நான் எவ்வளோ பணிவாக குனிஞ்சு கேட்டேன். அதே மாதிரி கேட்டால் தானே உனக்கு கடன் கொடுப்பேன். என் வீட்டுக்காரர் காலில் விழுந்துட்டு காசு வாங்கிட்டு போங்க. என்ன லோகநாதன், என் நிலைமையை பார்த்தவங்க உங்களுக்கு இறக்க வரல? உன் நிலைமையெல்லாம் பார்த்தா இறக்கம் வரல, சிரிப்பு தான் வருது. கிளம்பு ஃபர்ஸ்ட். என்ன லோகநாதன், நீ போயா கந்து வெட்டி கணேசா, போயா. ஏதா போங்க, எங்கள் வீட்டுக்கார்ட்ட வச்சுக்காதீங்க போங்க. என்னை பற்றி தெரியாது. என்ன எங்க அப்பாட்ட வச்சுக்கிட்ட போடா. வாடா வாடா. போட்டுன்னு வச்சுக்க. சார் போஸ்ட் சார். என்னங்க சார்? போஸ்ட் வந்துருக்கு சார் உங்களுக்கு. போஸ்ட் வந்துருக்குங்களா சார்? ஆமாம் சார். சரி சார், இதில் சைன் பண்ணுங்க சார். நீங்கள் வேறு பேஸ்ட்டுன்னு சொன்னோடனே நான் பல்லு விளக்க தெரிஞ்சிச்சோன்னு பயந்துட்டேன். ஓகே சரிங்க சார். தேங்க்யூ சார். போஸ்ட் வர வந்திருக்கு, என்னன்னு தெரியல, பார்த்துருவோம். ஐயோ, என் வீடை ஜப்தி பண்ணுறேன்னு மெசேஜ் வந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ, என் புடவெல்லாம் இருக்குங்க. என்னங்க இப்படி போச்சு? அடியா பட்டு, நம்ம ஊடே போக போகுதுன்னு துடிச்சிட்டு இருக்கா, நீ புடவை போக போகுதுன்ற. வீடை விடுனா, என் புடவை போகுதுண்ணா. டேய், புடவை போகுதுன்னு கேரக்டரை மறந்துட்டடா. சாரி மாமா. என்ன பண்ணுறதுனே ஓ பைபிள். அப்பா என் பைபிள். எல்லாம் போச்சுடா, நம்ம சொத்தே போயிடுச்சு. அப்பா என் பைபிள். டேய், நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லாத. என் புடவை போகுதுடா. வாயை மூட சொல்லிடி. மூடுறா கம்பெனி மூடிட்டு நில்டா. எல்லாம் போச்சுடி, நம்ம இனிமே வாழ முடியாது. நம்ம தற்கொலை பண்ணிக்க வேண்டியதாண்டி. தற்கொலை விடுங்க, என் புடவை போச்சுங்க. அடி பாவி, என்ன கொல்றியாடி இப்படி புடவைன்னு. அப்பா என் பைபிள். சரி, இந்த டைம்ல நம்ம சோகமா இருக்கணும். பைபிள். என் புடவை போச்சுங்க. என் பைபிள் போய். லோகநாதன் ஐயா சோத்துன ஐயா. கிறிஸ்மஸ் எல்லாம் முடிஞ்சு எப்படி கொண்டாடினீங்க? நல்லா கொண்டாடினீங்களா? கொண்டாடணும். இந்த கடை வாங்கினதுனால என் வீடு இன்னைக்கு முழுவ போகுதுங்க ஐயா. வீடு முழுவதும் என்ன சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்துருச்சு. அவ்வளோ கடனா இருக்கு உங்களுக்கு? ஆமாங்க ஐயா, 10 கோடி ரூபா இருக்குங்க ஐயா கடை எனக்கு. 10 கோடி ரூபா இருக்கா? 10 கோடி ரூபா இருக்குங்க ஐயா. ஐயோ, நான் தான் சொன்னேன்ல, நீங்க எதுவும் கடன் வாங்காதீங்க. உங்க பேருக்கு முன்னாடியே லோன் லோகநாதன் வச்சிருக்கீங்க நீங்க. அப்புறம் எதுக்கு கடன் வாங்கிட்டு இருக்கீங்க? நீங்க லோன் வாங்கி கொடுத்தத நல்லா இருக்கலாம்ல. தப்பு பண்ணிட்டேன் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இதுக்காக நான் அப்பயே சொன்னேன். அப்போ பிறந்த இயேசுவே மாட்டு தொழுது தான் பிறந்த வழியே மாளிகையில் பிறக்கல. ஏன் இப்படியா பண்ணீங்க நீங்க? ஒரு கிறிஸ்மஸ்ன்றது வந்து 4 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்போ வந்து 4 பேர் சாப்பாடு போடணும், அவ்வளோதான் வழியே. நம்ம விலை மதிக்க முடியாத ஒரு ஆபரணத்தை போகிறதுலையோ சட்டை போகிறதுலையோ அதில் ஒரு ஆனந்தம் இருக்கலாம்.
ஆனால் அது வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, வர லோகநாதன் இனிமேட்டுக்காவது கரெக்டாக இருங்க. சரிங்க ஐயா, என் தப்பை திருத்திக்கிறேன் ஐயா. அதாவது கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் வந்து உலக பிரகாரமாக இருக்கக்கூடாது, உள்ள பிரகாரமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவ நம்ம உள்ளத்தில் வரவே இருக்கணும், அதில் சந்தோஷம் அடையணும். நன்றி.
நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே சந்தோஷம்தான் கொண்டேனே உள்ள மகிழ் கூட்டத்தை புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே சந்தோஷம்தான் கொண்டேன் குட்டியோடு துள்ளிட குட்டியோடு துள்ளிட கூட்டம் என்ன சொல்லிட கும்மாளம் தான் போடுவேன் கும்பலோடு ஆடுவேன் வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே 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 பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே மேய்ப்பர் கேட்ட செய்தியை மேய்ப்பர் கேட்ட செய்தியை நானும் இங்கே கேட்டேனே மேய்ப்பர் கேட்ட செய்தியை நானும் இங்கே கேட்டேனே மேய்ப்பர் கூட்டம் போலவே நானும் அங்கே போகிறேன் மேய்ப்பர் கூட்டம் போலவே நானும் அங்கே போகிறேன் வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே 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 பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே சின்ன இயேசு பாலகன் சின்ன இயேசு பாலகன் சின்ன இயேசு பாலகன் தூங்கும் கோலம் கண்டு நான் சின்ன இயேசு பாலகன் தூங்கும் கோலம் கண்டு நான் சிந்தை மகிழ் கொள்ளுவேன் சொல்லி நானும் பாடுவேன் சிந்தை மகிழ் கொள்ளுவேன் சொல்லி நானும் பாடுவேன் வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே 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 பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே நல்ல மேய்ப்பர் இவரே நல்ல மேய்ப்பர் இவர்தான் நன்றாய் ஆடப் போகிறார் நல்ல மேய்ப்பர் இவர்தான் நன்றாய் ஆடப் போகிறார் நம்மை இன்று தருவோம் நன்மை கோடி பெறுவோம் நம்மை இன்று தருவோம் நன்மை கோடி பெறுவோம் தந்தேனே தந்தேனே என்னை தந்தேனே ஓ தந்தேனே தந்தேனே உள்ளம் தந்தேனே 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 என்னை தந்தேனே ஓ தந்தேனே தந்தேனே உள்ளம் தந்தேனே உள்ள மகிழ் கூட்டத்தை புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே சந்தோஷம்தான் கொண்டேனே உள்ள மகிழ் கூட்டத்தை புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே சந்தோஷம்தான் கொண்டேன் குட்டியோடு துள்ளிட குட்டியோடு துள்ளிட கூட்டம் என்ன சொல்லிட கும்மாளம் தான் போடுவேன் கும்பலோடு ஆடுவேன் வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே
கடந்த 10 வருடங்களாக ரிவர்சைட் ஏஜி சபை வாலிபர்கள் தேவனின் நாமத்தின் மகிமைக்கென்று புதிய சிந்தனைகளோடு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நகைச்சுவையோடு சிறப்பாக அரங்கேற்றி உங்களை மகிழ்வித்தார்கள். தங்கள் தாளந்துகளை இனிதே பயன்படுத்திய அவர்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லும் வண்ணம் பிரம்மாண்டமாய் RSAG விருதுகள் 2015 விருது, 2 விருது, 10 விருது. வாயமுறா, இது எனக்கு கடுப்பு வருது. இது முன்னாடியே சொல்லியிருந்தா அப்பயே நிறுத்திருப்பேன் கணபதியே. நான் ஒரு தத்துவம் ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறேன் இந்த விருது ஃபங்க்ஷனுக்காக. ஓ, உனக்கு வாய்ப்பு தரேன், நீ இது பண்ணு, சொல்லு. உழைத்து கலைத்த கலைஞர்களுக்கு இது ஒரு அங்கீகாரம். பசி நேரத்தில் இது ஒரு பலகாரம். தூங்கும் நேரத்தில் போர்வை, தாக நேரத்தில் தண்ணீர். பலகாரம்லாம் உண்டா? அப்போ எல்லாம் உண்டு. இது அத்தனையும் அடக்கியது தான் இந்த விருது. ஓ, உனக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இது திறமை நிறைய இருக்கிறதால நம்ம 2 பேரும் இவ்வளோ பெருசு இருக்கோம். பப்ளிக்கா சொல்லாத, ஓகேவா? சரி உள்ள வச்சுப்போம். இது எல்லாத்தையும் உள்ளடக்குனது தான் இந்த விருது. இது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த RSAG விருதுகள் 2015 பவர் பை ஐயோ அம்மா கம்பி பாயமுறா தம்பி. வேற எங்கேயுமே எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைக்கல. அதனால ஐயோ அம்மா கம்பி வாயமுறா தம்பி, இந்த கம்பி தான் எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி இதை எங்களுக்கு சிறப்பாக நடத்துறதுக்கான உதவிகளை செஞ்சாங்க. நம்ம நிகழ்ச்சி ஆரம்பித்து மட்டும் ஒரு குரு வணக்கத்தை போட்டுட்டு ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பண்ணிடலாமே, சிறப்பாக பண்ணிடுவோம். டேய், இந்த ஸ்டெப்பு சொல்லும் போதே நினைச்சேன்டா நீ என்ன குத்துறதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு. இல்லை, இந்த நேரத்தில் அடிச்சுக்கிட்டா தான் உண்டு. எந்த ப்ரோக்ராம் பண்ணாலும் குருவுக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லிடணும். ஓகே, ஏன்னா நமக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே அவங்க தான். சரி, சரியா? நேரம் போயிட்டு இருக்கு நமக்கு. ஒரே ஒரு தத்துவம் வேணாம் ஏன் ஒரே ஒரு இருக்கியா? சரி சொல்லு. நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் வளரும். புரியுதா? நாம் நல்லது விதைச்சா நல்லது வளரும். இல்லை, பெருசாக தான் வச்சிருக்காங்க. இந்த விருது ஃபங்க்ஷனில் வரப்போகிறவங்க எல்லாருமே நல்லதை விதைச்சிருக்காங்க. அங்கே நடிப்பை விதைச்சாங்க, அதுதான் இன்னைக்கு விருதாக வளர்ந்துருக்கு. அது மாதிரி இங்கே எல்லாமே நல்லதை விதைக்கிறதுக்காக முயற்சிக்கணும். சரியா? ஓகே. ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம நேரம் அவார்டுக்குள்ளே போயிடுவோம். நிகழ்ச்சியோட முதல் அவார்டு சிறந்த அப்பாசாமி அவார்டு. இந்த விருதை வழங்குறதுக்காக நம்ம மத்தியில் இருக்கிறோம் பிரதர் சல்வகுமார் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டலோடு அவர்களை மேடைக்கு அழைப்போம். வேகமாக கைத்தட்டுங்க. வெல்கம் டு அவார்ட் ஃபங்க்ஷன் RSAG விருதுகள் 2015. இல்லைங்கண்ணா, இப்போ இந்த அவார்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தவங்க எல்லாருமே நாமினிஸாக இருக்கிறாங்க. இந்த அவார்டு யார் ஜெயிக்க போகிறாங்கிறது ஒரு பெரிய போட்டியே நடந்துச்சு. அந்த போட்டியில் யார் யாரெல்லாம் இருந்தால் யார் வின் பண்ணாங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த நாமினிஸ் The nominees are நடுவுல தான் ஹோத், அதாவது இந்தியா இருக்கு. சாருஹாசன் for சத்தியத்தை தேடி, சிவமணி for J, நம்ம குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்படுறான், நீதான்ப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கணும், ஜீவ சஞ்சீவி for கிறிஸ்துவின் அன்பு. And the winner is பிராங்க்லின். பிராங்க்லின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சஞ்சீவி அண்ணன், மிஸ்டர் சஞ்சீவி அவர்கள் இன்றைக்கு தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இன்றைக்கி நம்ம மத்தியில் இருக்க முடியல. பக்கத்து தெருவில் நடக்கிற ஒரு ஷூட்டிங்கில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அவரால் வர முடியாத ஒரு சூழ்நிலை, டைரக்டர் வீடில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் அவருடைய நெருங்கிய நண்பர் ஃப்ராங்க்லின், பிரதர் ஃப்ராங்க்லின் அவர்களை இந்த விருதை வழங்குறதுக்காக அன்புடன் அழைத்திருக்கிறோம். வாங்க, எல்லாம் கைத்தட்டு, பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நன்றி சார், நன்றி சார். ஓகே. சரி, அடுத்த அவார்டு என்னன்னு பார்க்கலாமா? அடுத்த அவார்டு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி
அண்ணன் சஞ்சீவி, மிஸ்டர் சஞ்சீவி இருக்காங்க பாருங்க. அவர் கண்டிப்பா அண்ணனை அந்த பத்தி பேசி படத்தை பார்க்கும்பொழுது எனக்குள்ள ஒரு தூண்டுதல் இருந்துச்சு. எபி நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, நாமளும் ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஒரு இதுதான். எபி அண்ணனோட எல்லா படங்களையும் பாப்பியே, அந்த படத்துல ஒரு டயலாக் வரும். அண்ணன் அந்த ஆரம்பத்துல பையன்கிட்ட பேசியிருப்பாங்க பாருங்க, கண்ணீர் மல்க. அதை பார்க்கும்போது அழாத நெஞ்சங்களும் இருக்காது, அழாத கண்களும் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு டயலாக் அது. நானே அழுதுட்டேன்டா. இது ரொம்ப அது எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசியிருப்பாருங்கிறத ஒரு சின்ன கற்பனையா பேசி காட்டுறேன். தம்பி நல்லா படிக்கணும், ஹாஸ்டலுக்கு போய் கம்மியாக சாப்பிடணும், எல்லாருக்கும் சாப்பாடு வேணுமா இல்லையா? இங்கே அப்பாவுக்கு சாப்பாடு வைக்காம சாப்பிட்ட மாதிரி அங்கே போய் சாப்பிடக்கூடாது. இந்த டைலாக் தான். இந்த டைலாக் மாதிரி இதை பார்க்கும்பொழுது அழுத கண்களை விட சிரிச்ச கண்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் அண்ணனோட நடிப்பு அப்படி. அண்ணா அது சீரியஸ் நினச்சி ஸ்க்ரீனில் பண்ணார். அது ஒரு பெரிய காமெடியாக இருந்தது, அண்ணனுக்கு தெரியாது. இந்த இடத்துல உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சஞ்சீவி பிரதர், மிஸ்டர் சஞ்சீவி. நீங்கள் வருங்காலத்தில் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் விருது பார்க்கலாமா? அடுத்த கேட்டகரி ரொம்ப ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்திருக்கான விருது, பெஸ்ட் ஜீசஸ் ஆக்டர் அவார்ட். பெஸ்ட் ஜீசஸ் ஆக்டர் அவார்ட் அப்படின்னும் போது அது அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஏசப்பாவோட கேரக்டரை உள்வாங்கினவங்களால தான் நடிக்க முடியும். அது ஒரு பெரிய காம்படிஷன். அது அந்த அவார்டை வழங்குறதுக்காக நம்ம கணபதி ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கார். ஏன்னா அவங்க அவார்டு வாங்க போகிறவங்களும் கணபதி ரொம்ப க்ளோஸ், நான் பண்ணுறேன், நானே இப்போ இதை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதால் இந்த வாய்ப்பை கணபதிக்கு கொடுக்குறோம். The nominees are Brian Deacon for Jesus, Diego Morgado for Son of God, Edwin for Paralogama Naragama, and the winner is Mr. Edwin. தவிர்க்க முடியாத காரணங்களால் மிஸ்டர் எட்வின் அவர்களாலேயும் இங்கே வர முடியல. அவர் வந்து ஃபாரினில் ஷூட்டிங் போயிருக்கிறாரு. அங்கேருந்து அவர் கொடுத்த தகவலின்படி அவருடைய தம்பி எடிசன் அவர்கள் இந்த அவார்டை வந்து இப்போ வாங்கிக் கொள்வார். எடிசன் அவர்களே அன்புடன் மேடை கழிக்கிறோம். மிகுந்த ஒரு கைத்தட்டலோடு எடிசன் அவர்களை மேடை கழிப்போம். கணபதி, எடிசன் கொஞ்ச நேரம் எங்களுக்காக ஸ்டேஜில் நிற்க முடியுமா? கணபதி, நீங்கள் ரொம்ப ஆர்வத்தோட எட்வின் அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய விருது நான் தான் கொடுப்பேன், வேற யாரையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பேர் இருக்கும்போது நான் வேற யாரையா கூப்பிட்டுருப்பேன். ரொம்ப நீங்கள் ஆசைப்பட்டு என்ன காரணம்? அவங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு நட்பு இருந்தது? இல்லை, எட்வின் அண்ணனுக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர். ஓ, எட்வின் அண்ணனும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர். அதுவும் இல்லாமல் எடிசன் அந்த விருதை வாங்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர் அதிகமாக ஹீரோ வேஷத்தில் நடிச்சிருக்கிறதுனால அவருக்கு நான் கொடுக்கறது ரொம்ப எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. என்ன போங்க எடிசன், நீங்களும் ஒரு நடிகர், உங்கள் அண்ணனும் இப்போ இந்த அவார்டு வாங்கியிருக்காருங்கும் போது உங்களுக்கு எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமா இருக்கா? இப்போ நம்ம இந்த அவார்டு வாங்க முடியலையே, இந்த கேரக்டர் நம்மளுக்கு கிடைக்கலன்னு வருத்தமாக இருக்கா? இல்லை, அப்படிலாம் இல்லை. அண்ணனும் நானும் ஒன்று எப்போவுமே. அதனால் அண்ணன் வாங்குற அவார்டு நான் வாங்குற அவார்டு மாதிரி தான். அதனால தான் இந்த அவார்டு. ஓகே 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 நல்லா, ரொம்ப சந்தோஷம். அண்ணன் ஏதாவது சொல்லி அனுப்புனாரா அவார்டு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி சொல்லு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, அப்படிலாம் இல்லை. அது இந்த அவார்டு கொடுக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டது ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. அதை நான் வாங்க போகிறேன்றப்போ இன்னும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஸோ அதை உங்கள்கிட்ட சொல்லணும், தெரிவிக்கணும், எல்லாருக்கும் நன்றி சொன்னாங்க. தெரிவிக்கணுன்றதுக்காக அதை திருப்பி வாங்கிடுவோங்கிறத தெரியுமா உங்களுக்கு? அதை வாங்கிக்கங்க. ஓகே, போயிட்டு வாங்க. சரி எடிசன், வந்ததுக்கு நன்றி எடிசன். அடுத்த விருது சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது. ஐயோ எவி, இந்த விருதை வாங்க போறவருக்கு என்ன சொல்றதே தெரியல எனக்கு. அவரை நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அதுவும் இல்லாம நீ இசையில வேற அவரை வந்து பகல் நேரத்துல பார்க்க முடியாது. பகல் நேரத்துல கூடிய விரைவில் பார்க்கலாம், ஆனா இரவு நேரத்துல ரொம்ப கஷ்டம். ஜிகனா தூவி பார்க்கலாம். பளபளப்பா இருப்பாரு. இப்போ இந்த நாமினிஸ் யாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அவார்டை யாரு அறிவிக்கிறாரு அப்படின்றத மிஸ்டர் மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இந்த விருதை வழங்குறதுக்காக. இசை தான் ஒரு கதைக்கு உயிர் கொடுக்கறது. அந்த உயிர் கொடுத்த நபர் யார் அப்படின்றத இப்போ திரையில பார்ப்போம். நாமினிஸ் யாருன்னு பார்ப்போம். The nominees are Isaac Joe for முற்றிலும் உமக்கே, Jason for Alive,
நான் கண்ட இன்பம் பெரிதே என் இயேசுவா. Moisen for Karmega Ganam. And the winner is Moisen for best music director. மோய்சன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். மோய்சன் எல்லாரும் பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாமே மோய்சனுக்கு. போதும் போதும் கட்டி பிடிச்சது. மோய்சன் அவர்களுக்கு எங்க போறீங்க வாங்க. இல்லைங்க கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசணும். மோய்சன் அவர்கள் இசை எப்படி உங்கள்கிட்ட உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இது இந்த புகழ் காரணம் நான் இல்லை, இன்னும் இது ஒரு கேமராவை பார்த்து பேசுங்க. அங்கே திரும்பிக்கங்க. இது ஒரு குழுவான சேர்ந்து நாங்கள் நடித்தோம். இது இந்த குழுவில் உள்ளவங்க நான் கூப்பிட்றேன், வாங்க கூப்பிடுங்க. பிலிப்பு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாவ் வாட் அ ஸ்டைலிஷ் பிலிப்பு. கண்ணாடிலாம் போட்டு சூப்பராக வந்திருக்கிறாரு. என்றவர் பெரிய ட்ரம்ஸ் மாஸ்டர், வினோத் என்பவர் பெரிய கிட்டார் மாஸ்டர். அப்போ நீங்க யாரு? அவர் ஸ்டண்ட் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர். இவர் வந்து இவர பெரிய மனசை நம்ம பாராட்டணும். கடுகு சிறுத்தாலும் காரம் கடுசா இருக்கும் அப்படி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி. இல்ல கடுகு மாதிரி தான் இருக்காரு இவரும். கருப்பா இருக்காருன்னு சொல்றியா இல்ல சின்னதா இருக்காரு? ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே. இப்போ இவர் விருதை வாங்கிட்டு தானா போயிருந்திருக்கலாம். ஆனா தான் கூட வேலை செஞ்சவங்களையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிற அந்த ஒரு பெரிய மனசு தான் எனக்கு இப்போ முதல்ல தெரியுது. எனக்கு அவரோட மியூசிக் கேட்டே ஆகணும். சார் எங்களுக்காக மியூசிக் ப்ளே பண்ணி காட்ட முடியுமா? இந்தாங்க சார், கண்டிப்பா ப்ளே பண்ணி காட்டணும். சார் நீங்க கீபோர்டு இது கிட்டார் வாசிங்க சார். நாங்க சார் இதோட நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இது நேம் என்ன சார்? கிட்டார் சார். ஓகே சார். சரிங்க சார். கிட்டார். ஓகே பாதி வாசிங்க சார். நீங்க வாசிங்க சார், நாங்க சவுண்ட் கொடுக்குறோம் சார். இது வரும். வாசிங்க சார். பா 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 பா. சூப்பர் சார். இவ்வளவு நேரம் அதுல கம்பியே இல்ல, எப்படி வாசிச்சீங்க? அதான் அவரோட திறமைன்றது பாருங்க, கம்பியில இல்ல அவரோட திறமைன்றது. ஆமா, அவர் உடம்பே முழு இசை தான் சார். நீங்க வாயால நிறைய இசையெல்லாம் போடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். வாயில இல்லை சார், கையால போடுவேன். இன்னும் நிறைய உடம்பு ஒயிட்டா இருக்கணும். இனிமே இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா உன்னை தூக்கி வெளியிலே போடுவேன். கையால போடுவேன், காலால போடுவேன்னு இருக்கிறேன். சரி, உங்களுக்காக நாங்க பல பாடல்களை எழுதிட்டு வந்திருக்கோம். ஆமா சார், அதுவும் எபி வந்து ரொம்ப உங்க ஃபேன். உங்களுக்காக ஒரு பாட்டு எழுதி உங்களுக்காக கம்போஸ் பண்ணிருக்கான். அதை கண்டிப்பா இந்த இதுல பாடியே தீரணும்னு இருக்கான். இந்த பாடலுக்கு நீங்க தான் சார் இசை அமைக்கணும். நான் இப்ப ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். பாடலாமா வேணாமா சார்? சரிங்க சார், பாடிடுவோம் சார். பாஞ்சு வராமோ ஈசா, பறந்து வராமோ ஈசா, நடந்து வராமோ ஈசா, பேசிடுவான் தமாசா. பாஞ்சு வராமோ ஈசா, பறந்து வராமோ ஈசா, நடந்து வராமோ ஈசா, பேசிடுவான் தமாசா. ஏன்னா இவன் சாப்பிடுறது 2 தோசா பிளஸ் ஒரு சீஸ் பீஸா. எப்படி சார்? உங்ககிட்ட எனக்கு ஒரு சான்ஸ் வேணும் சார். கண்டிப்பாங்க சார், எங்க கூட நிறைய சான்ஸ் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. வந்து என்ன சார் காத்துட்டு இருக்கு? சார் கொஞ்சம் கேமரா பார்த்து பேசுங்க சார். சரிங்க சார், நீங்க பேசுனதுக்கு நன்றி. சரிங்க சார், நீங்க வந்து இங்க அவங்கள கூப்பிட்டு சொன்னதுக்காகவும் நன்றி. சரிங்க சார், வந்த உங்களுக்கும் நன்றி. நீங்கள் போயிட்டு உங்களோட இருக்க அமையலாம் சார். இப்போ அடுத்த கேட்டகரியில் என்ன அவார்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆட் அவார்டு. பெஸ்ட் ஆட் அவார்டுங்கிறது ஒரு பொருளை எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கங்கிறது இந்த ஆடு மூலயமா தான் ஃபேமஸ் ஆகும். ஒரு சின்ன பொருளை இப்போ கூட நிறைய ஆட்லாம் வந்துட்டு இருக்கு. நல்லா காஸ்ட்லியாக அதுக்குன்னு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அது ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ஆட். நாங்கள் போன வருஷமும் நம்மளோட நிறுவனத்தின் சார்பாக பண்ணினோம். இந்த மாதிரி இப்போ ஆடில் எது நல்லா சிறந்ததாக இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இது அறிவிக்கிறதுக்காக மிஸ்டர் ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பெரிய ஒரு கர ஒளியோடு அவரை மேடைக்கு அழைக்கும். இப்போது நாமினிஸ், இது இந்த ஆடோட நாமினிஸ் யார் யார் அப்படின்றத இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். The nominees are ஒயிட் கலர் டேபிள் மேட்னு எங்க வீட்ல 2 டேபிள் மேட் இருக்கு. Iman for table mat. இதையாவது குடிங்க. Kishore for brew coffee. Joel for Nandulungi. And the winner is Best Ad Award goes to Joel.
கை தட்டுவோமா எல்லா கரங்களை வேகமாக கட்டி ஜோயல் அவர்களுக்கு இப்போது விருதை வழங்குவார்கள். வணங்கியாச்சு ஜிபி. வழங்கியாச்சா? ரொம்ப நன்றி. ஜோயல், நிறைய ஆடு வருது. இந்த ஆடு நடிக்கிறது இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது? உங்களோட அண்ணன் கையிலேருந்து வாங்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உண்மையிலே எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஓ இல்லை, எங்களுக்கு கைலி கட்டவே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கற்றுக்கிட்டோம். நீங்கள் அவ்வளோ பெரிய கையில் எப்படி கட்டுனீங்க? அதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும். இல்லை, நிறையாவே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் நடித்ததை பார்த்தா இப்போ 4 பேர் நிறைய பேர் கைலி கட்டணுன்ற ஒரு ஆசையை வந்திருக்கு. எப்படி நீங்கள் வீட்டில் கைலி கட்டியிருப்பாரா? அவங்க அண்ணன்ட்ட கொஞ்சம் பேசலாமா? கொடுங்க. வீட்டில் கைலி கட்டுற பழக்கம்லாம் இருக்கா? அந்த பழக்கம் அவ்வளோவெல்லாம் இல்லை அவனுக்கு. கையில் கட்டுற பழக்கம்லாம் இல்லை அவனுக்கு. அவன் ரொம்ப சின்ன பையன். ரொம்ப சின்ன பையனா? என்னோட ஹைட்டாக இருக்கான் சின்ன பையங்கிற. நான் வயசில் சொன்னாங்க. ஓ சூப்பர் சூப்பர். சரிங்க ஜோயல், இன்னும் நீங்கள் நிறைய கைலி விளம்பரத்தில் நடித்து கைலியில் நிறையா விற்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. மக்களுடைய ஆசையும் அதுவாக தான் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் அவார்டை எங்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் இருக்கையில் அமரலாம். இல்லை போங்க, அவ்வளோதான். 2 கைலி தருவாங்க, வாங்கிட்டு போயிருங்க. அடுத்த அவார்ட், இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான அவார்ட். மகளிர்கள் மத்தியில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தின அவார்ட், சிறந்த குடும்ப குத்துவிளக்கு அவார்ட். இந்த விருதை வழங்குறதுக்காக கதிரவன், மிஸ்டர் கதிரவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க கதிரவன், எப்படி இருக்கீங்க? நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணோம். நாம இருக்கா? ஃபைங்கிறாரா? ஃபையா? என்னது சார்? ஃபைன் சொன்னப்பா, ஃபைன். ஓ ஃபைன். ஓ ஓகே. இங்க எந்த மாதிரி ஃபைன் கீழலாம் எதுவுமே கிடையாது சார். எல்லாமே ஃப்ரீ தான். நீங்க லேட்டா வந்ததுக்காக ஃபைன் போடுவோம்லாம் நினைக்க வேண்டாம். சரிங்களா? சரிங்க சார், குடும்ப குத்துவிளக்குன்னும் போது குடும்பத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குடும்பத்தை பத்தி என்ன நினைக்கிறது? அவர் குடும்பமே இல்லப்பா, ஏன்பா அவரை பத்திலாம் கேட்குற? அவருக்கு வரும், ஃபியூச்சர்ல வரும், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரகாசமான முகம், உங்களுடைய இதுக்கு சிறந்த ஒரு குடும்பம் கண்டிப்பா வரும்பா. ஆமா, போறப்ப கேள்வி கொடுத்துட்டு போங்க. இப்போ இந்த அவார்டுக்கான நாமினிஸ் யாரு அப்படின்றத பார்க்கலாம். The nominees are Vadivukarasi for Nesam, Annie Besant for Passion of Christ, யார் சத்தம் போடுது? Samadhanam for Kristuva Kudumbam, and the winner is சமாதானம். சமாதானம் அவர்களை எங்க இருந்தாலும் மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த குடும்ப குத்து விளக்குக்கான விருது சமாதானம் அவர்களுக்கு செல்கிறது. எல்லாம் கரைகளை தட்டி வரவேற்போமா? சார், ஏன் சார் மூஞ்ச மூடி கொடுத்துட்டு வரீங்க? அழகை வெளியில காட்டக்கூடாது அப்படின்றத தன்னடக்கம். ஓ, தன்னடக்கம். சமாதானம், நீங்க அந்த படத்தில் நடிக்கும் போது ஒரு குடும்ப பாங்கான கேரக்டர்ல சாரி கட்டிட்டு குளத்து இந்த பைப்படியில் நடக்கிற சண்டையெல்லாம் சமாதானப்படுத்திட்டு இந்த மாதிரி சமாதானமான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்தீங்க. இப்போ என்ன இப்படி ஒரு மாடர்னான ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க? இல்ல, நான் எப்பயுமே மாடர்ன் தான் இருப்பேன். இல்லப்பா, ஷாலுக்கு பதிலா இத போட்டுருந்தீங்க, பேண்ட் ஃபேஷன். ஃபேஷன். ஓ, பேண்ட்டை தூக்கி தோல்ல போடுற ஃபேஷன். ஓகே, சமாதானம், ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஓகே, விருது வழங்கலாம். இது எப்படி இயற்கையான அழகா இல்ல? இல்ல, நான் மேக்கப் போடுற பழக்கமே இல்ல. சும்மா ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி சும்மா பவுடர் மட்டும். இல்ல, பார்த்தாலே தெரியுது நல்லா பவுடர் போடுறீங்க. நல்லா இருக்கு. இப்போ நீங்க எப்பவுமே மாடர்னா தான் இருப்பீங்கல்ல? சரி, குடும்ப குத்துவிளக்கு அவார்டு உங்க வாங்குறதுக்கு பெருமையா இருக்குல்ல? இப்போ நீங்க குடும்ப குத்துவிளக்கு அவார்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். கதிரவன் அவர்களே அவார்டை கொடுங்க. ஓகே. சமாதானம் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கிறாரு. குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு இவங்களை மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சமாதானம் தான் எனக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். குடத்தால ஹஸ்பண்டை அடிக்கணும், பைப்படியில் சண்டை வாங்கணும், இந்த மாதிரியான எடுத்துக்காட்டான சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப நன்றி. உங்களுடைய பொது சேவை, இந்த மாதிரி சேவை மனப்பான்மை தொடரணும் அப்படின்றது எங்களுடைய RSAG விருதுகள் 2015 விருப்பம். சரிங்களா? சரிங்க, விருதை கொடுத்துருங்க. போங்க, ஃபோட்டோ பிடிச்சாச்சுல? ஓகே ஓகே, சமாதானம், பை பை. நெக்ஸ்ட் விருது எபி என்ன? நெக்ஸ்ட் விருது பெஸ்ட் சர்வீஸ் அவார்ட். இது வந்து பொது தொண்டு. இது வந்து எல்லாருமே பண்ணிட முடியாது. சரிங்களா? வந்து ஒரு பொது சிந்தனை உள்ள ஆள், நம்ம மக்களுக்காக 4 விஷயம் நல்லதாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆளால் தான் இந்த மாதிரி பொது சேவைக்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தெல்லாம் பண்ண முடியும். அப்படி பண்ண நிறைய பேர் நம்ம சர்ச்சில் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ண ஒரு 2 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவார்டு கொடுக்க போகிறோம். அவார்டு கொடுக்குறவங்க பேரை வச்சிரு.
அவார்டு இப்போ யார் கொடுக்க போகிறாரு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். மிஸ்டர் சாமுவேல் அவர்களையும் பார்த்திபன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். பாடலாசிரியர் பார்த்திபன் அவர்களை கைத்தட்டி வரவேற்போம். இப்போ அந்த பொது சேவை பண்ண 2 பேர் யாரு அப்படின்றத ஸ்க்ரீனில் பார்க்கலாம். கொட்டைப்பாக்கு உயிரை எடுக்கும், சீவல் உயிரை குடிக்கும். நான் தான் கொட்டைப்பாக்கு முகேஷ். எனக்கு 2 வருஷமா கொட்டைப்பாக்கு போடுற பழக்கம் இருந்துச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா என் வாயில் உள்ள பல்லுலாம் கொட்டிடுச்சு. என்ன எல்லாம் கட்டைப்பல்ல முகேஷ்னு கூப்பிட்டவங்களாம் பொக்கப்பல்ல முகேஷ்னு கூப்பிடுறாங்க. Best Public Awareness Award goes to Akash. முக்கி டூத்பேஸ்ட். இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற ஏகாச்ச கல்பொடி. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் வேலை நடக்குது. மாதத்துக்கு ஒரு கல் எடுத்து பல்லு வளர்க்குற. Best Health Awareness Award goes to Parthiban. பார்த்திபன், ஆகாஷ் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பொது சேவைக்காக தன்னையே அர்ப்பணித்த 2 பேர் இவங்க. தன் வாழ்க்கையே பொது சேவைக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. இவங்களுடைய நடிப்பு, இந்த மாதிரி ஆடு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? அவர் வந்து இந்த சீவல் பழக்கத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? இல்லை, அந்த விளம்பரத்தை பார்த்து தான் நான் சீவல் போடுறதே நிறுத்தினேன். வாவ், நேரிலே எல்லாம் பெரிய கைத்தட்டல். அவர் நடித்ததை பார்த்து இவர் சீவல் போடுற பழக்கத்தையே விட்டுருக்கிறாரு. உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓ, பார்த்திபன் உங்களை பார்த்து யாராச்சும் தெரிஞ்சிருக்காங்களா? யாருமே திருந்தல. யாருமே திருந்தலையா? யாருமே வளர்க்கறதே இல்லையா? அப்போ இல்ல இவரு ஒரு அந்த ஆதி காலத்துக்கு போயிட்டாரு. ஏற்காட்டு கற்பொடி அப்படி அதே மாதிரி யூஸ் பண்ண முடியாது. பேஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். எபி அவரோட அழகே ஒரு தனி சிறப்பு தான், தெரியுமா எபி? ஆமா, எப்போதும் சிரிச்ச முஞ்சா இருக்கிறதே குடிப்பணம் வேணும். ஆமா, ஓகே, நல்லதுதான். இப்போ அவார்டை கொடுத்துடலாம். 2 பேருக்கு சேர்ந்து ஒரே அவார்டா வாங்கிக்கோங்க. அங்க போய் சண்டை போடாம பிரிச்சுக்கணும், எல்லாருக்கும் உண்டு. சரி, இப்போ அடுத்த கேட்டகரி பார்த்தோம்னா பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்ட். இது வந்து 3 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்திருக்கோம். சரிங்களா? நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதில் பெஸ்ட்டாக இருக்கிற 3 பேரை நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்திருக்கோம். இதை அறிவிக்கிறதுக்காக மேடைக்கு அழைக்கப்படும் நபர்கள் மிஸ்டர் ஜான்சன் அவர்களையும் மிஸ்டர் டோனி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இருவரும் எங்க இருந்தாலும் வாங்க. உங்க பையன் ஏஞ்சி நடக்க 2 நாள் ஆகும், ஏஞ்சி குதிக்க 1 வாரம் ஆகும் அப்படின்னு டாக்டர் வேஷம் போட்டு நடிச்ச அண்ணன் தான் இவரு. இவரோட டான்ஸுக்கு நான் ரொம்ப அடிமை. ஆமா, நான் அந்த டான்ஸ் ஆடி காட்டணும். கண்டிப்பா ஆடி காட்டியே ஆகணும் அந்த டான்ஸை. இல்ல, அந்த ஸ்டெப் அண்ணனே போட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவரு அவரு பிராக்டிஸ் பண்ண பாட்டு அப்படின்னு இல்லாம எந்த பாட்டு போட்டாலும் ஆடக்கூடிய திறமை படைச்சவர். யாராலையும் அந்த மாதிரி நம்ம எந்த பாட்டு போட்டாலும் ஆடுவாப்புல. இந்த மாதிரி அந்த ஸ்டெப்பு எப்படின்றத இப்போ நாங்கள் போட்டு காட்டுவோம். அன்னைக்கு அண்ணன் ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கிறாரு. அகேஷ் அண்ணன் பாட்டை மாற்றி போட்டாங்க. அந்த பாட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணோங்கிற நினப்பில் அண்ணன் எப்படி ஆடினாங்க தெரியுமா? ஒரே நிமிஷம் இருங்க. இல்லை, 2 பேரும் சேர்ந்து ஆடுங்க. ஓ, ஸ்க்ரீன். ஓ, ஓகே ஓகே. வாவ் எபி, ஒன் டைம் போதும் எபி. ரொம்ப 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 நன்றி பிரதர். அதே போல நாடகத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுரத்தம் மாட்டுரத்தம் அந்த இதுல செம்மையா இருக்கும். அதுல ஒரு இது பண்ணிருப்பாரு. என்ன காமெடி பண்றீங்களா? நான் மனுஷ ரத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க மாட்டுரத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? நான் நிஜமான டாக்டர் வேற சொல்லிருப்பாரு. பிராங்க்லின் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இந்த அவார்டை அறிவிக்கிறதுக்காக. மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய கைத்தட்டலோட அவரை மேடைக்கு அழைப்போம். இப்போ நிறைய பேர் நம்ம சர்ச்சில் நிறைய இது நடிச்சிருக்காங்க. அது பெஸ்ட் ஆக்டர்ஸ் அப்படின்னும் போது சிலர் தான் அதில் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அது யார் யார் அப்படின்றத பார்க்கலாம். Best Villain Award goes to Viro. Mr. Hero Award goes to Edison. அதுக்கு 100% தகுதி ஒருத்தருக்கு தான் இருக்குது. அது இயேசுக்கு மாத்திரம். Best Foreigner Award goes to Maharajan. 3 பேர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மிஸ்டர் மகாராஜன்,
இப்போது மிஸ்டர் ஹீரோ அவார்டு எடிசன் பிரதருக்கு போகுது. பெஸ்ட் ஃபாரின் ஆக்டர் அவார்டு நம்ம மகாராஜனுக்கு போகுது. விழோ அண்ணனுக்கு வந்து பெஸ்ட் வில்லன் அவார்டு அவங்க வர முடியாத காரணம், சென்னையில் அவர் மழையில் பாதிக்கப்பட்டிருக்கிறதால வர முடியாத காரணத்தால் மிஸ்டர் பார்த்திபன் அவர்கள் வாங்கிக்குவார். இந்த அவார்டை எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கோங்க. மகாராஜன் நீங்களும் வாங்கிக்கோங்க. இந்த அவார்டை வழங்குறதுக்காக ரொம்ப பெருமைப்படுறோம். இப்போது ஒரு நம்மளுடைய ஃபேமிலி ஸ்டெப்பு ஒன்று அதை போட்டுடலாமா? இல்லை இபி, நான் மகாராஜன் சார்ட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது. எல்லாம் ஒரு நிமிஷம் நம்மளோட ஃபேமிலி ஸ்டெப்பை மட்டும் பார்த்துட்டு போங்க. எல்லாருமே ஆடணும் இதில், சரிங்களா? எல்லாரும் மைக்கெல்லாம் கீழே வச்சுருங்க. ஃபேமிலி ஸ்டெப் போடுவோம். எபி வேணாம் போதும், தோசை மாவு பிடிச்சதுலாம். இது வருஷம் நடக்கிற ஒரு விஷயம். பாய்ஸ் டான்ஸில் ஸ்டெப்பை யாராவது மறந்துடுவாங்க. மறந்த உடனே இதுதான் ஃபேமிலி ஸ்டெப்பு. போடுறா கையை ரெண்டுத்தையும் சுற்று, உடம்பு எல்லாத்தையும் சுற்று அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் இது நடக்கிற ஒரு விஷயம். அதனால் இதை நாங்கள் ஃபேமிலி ஸ்டெப்பாக அனௌன்ஸ் பண்ணுறோம், சரிங்களா? விருது வாங்கின எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் உங்களுடைய இருக்குது அமைக்கலாம். வந்த எல்லாருக்கும் நன்றி. விருது வழங்கும் நிகழ்ச்சி இதோட முடியுது. விருது கிடைக்காதவங்க வருத்தப்பட வேணாம். இது முற்றிலும் ஒரு நகைச்சுவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விருது நிகழ்ச்சி தான். விருது கிடைக்காதவங்க எனக்கு விருது கிடைக்கலையே அப்படின்ற வருத்தப்பட வேணாம். நானும் நிறையா நாடகத்தில் ஸ்டேஜில் உருண்டு புரண்டு அழுதுலாம் நடிச்சிருக்கேன். கணபதியும் அதே மாதிரி தான் உருண்டு புரண்டுலாம் நடிச்சிருக்கான். எங்களுக்கு எந்த அவார்டும் இல்லை, அதனால் நாங்கள் எதுவும் வருத்தப்படல. அதனால் நீங்கள் என்ன நினைக்கணும்னா, இன்னும் நம்ம நல்லா நடித்து நகைச்சுவையாக அடுத்த இதில் அவார்டு வாங்கணும் அப்படின்ற இது தான் இருக்கணும் மைண்டில் உங்களுக்கு, சரிங்களா? வெற்றி தோல்வி வரும்போது முயற்சி அதுதான் நிரந்தரம். முயற்சிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு விருது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எபி அண்ட் கணபதி. நன்றி, வணக்கம்.